என்னன்னாக்கா எனக்கு ஸ்லீப் டிஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்பைனல் லம்பா ப்ராப்ளம் இருக்கு. அதனால என்னோட ஆப்லைனர் சொன்னாங்க அதை வாங்கி பாவிச்சா நல்லா கேக்குதுன்னு சொன்னாங்க. என் உடம்புக்கு எது நான் பாவிச்சாலும் உடனே கேட்காது. ஒரு சிலர் சொல்லுவாங்க வாங்கி 2 நாள்ல எனக்கு நல்லா போச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த அலோரா பேன்ஸும் சொக்ஸும் வாங்கி 3 மாசம் ஆகி பிறகுதான் எனக்கு வந்து அதுல வந்து பெனிஃபிட் கிடைச்சிச்சு. அது மற்றவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு என்னால என் உடம்புக்கு அது பாவிச்சு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் இப்ப நான் வந்து உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். அலோரா பேன்ஸ் விலையா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்காத இருந்துடாதீங்க. அது எப்படி பாவிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் டெஸ்டிமோனிலாம் எல்லாருமே சொல்றாங்க, அதையும் கேட்டுக்கோங்க. நான் ஏன் வாங்கினேன்னா நான் வந்து ஸ்பைனல் கார்ட்ல வந்து லேசர் செஞ்சிருக்கேன் ஒரு 3 தடவை. அப்புறம் லம்பால வந்து ஒரு 2 தடவை லேசர் செஞ்சிருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ட்ரே தூக்கிட்டு போகும்போது நான் விழுந்துட்டேன். விழுந்த கையோட ஒரு 2 வாரம் செஞ்சுதான் எனக்கு வலியை தெரிஞ்சிச்சு. அப்ப போய் எக்ஸ்ரே எடுக்கும் போது டிஸ்க் வெளியாயிடுச்சுன்னு சொன்னாங்க டாக்டரு. அப்ப ஆப்ரேட் பண்ண வேணாம், வெறும் முதல் லேசர் செஞ்சு பார்ப்போம். அவங்க தான் எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க, சஜஷன் கொடுத்தாங்க. அப்புறம் நான் செஞ்சிட்ட பிறகு நல்லா தான் இருக்கு. வேலை செய்யும் போதே நம்ம கஷ்டமோ நஷ்டமோ நம்மளோட வேலையை செஞ்சிருக்கோம். அதுக்கு பிறகு நான் வேலை விட்டு நின்னுட்ட பிறகு வீட்டுல மோப் பண்ணிட்டு இருக்கும் போது திருப்பி விழுந்துட்டேன். நான் விழுந்த கையோட நான் போய் டாக்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் விழுந்துட்டேன் டாக்டர், அதனால நான் வலி தாங்க முடியல, என்ன செய்யுது. முதல் டாக்டர் கேட்டது மெடிக்கல் கார்டு இருக்கான்னு கேட்டாங்க. மெடிக்கல் கார்டு இல்லைன்னு சொன்னேன். அந்த மாதிரி எவ்வளவு வரும்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு 36,000 மில்லி வரும். லேசர் ஒண்டி செய்யறதுக்கு 36,000 மில்லி. நம்ம வேலை செய்யல, அந்த 36,000 மில்லிக்கு நம்ம எங்க போவோம். அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அலோரா பேன்ஸ் வாங்கி போடுங்க, போட்டுட்டு நீங்க அப்புறம் பாருங்கன்னு சொன்னாங்க. நான் போட்ட மாதிரியே எனக்கு ஒன்னும் தெரியல, அந்த வித்தியாசம் ஒன்னும் தெரியல எனக்கு போட்ட கையோட. அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு என்னோட ஸ்பைனல் வந்து வலி குறைஞ்சிருக்கு. இப்ப நான் மாடி ஏறி போனா அங்க போய் மேல ஏறிட்ட பிறகு எனக்கு மூச்சு வாங்கும். இப்ப எனக்கு மூச்சு வாங்குறது இல்ல. அது போட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வலியும் எனக்கு போயிருக்கு. எனக்கு கண்டிப்பா வாங்கி போடுங்க. நம்ம தமிழவங்க நினைக்கிறது ரொம்ப விலைன்னு, ரொம்ப விலைன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் நம்ம பாக்குறோம். டாக்டர் 1000 மருந்து கொடுக்குறான், ஒரு பொட்டலம் கொடுத்துடுறாரு டாக்டர். பார்மசிக்கு போனாலே ஒரு பேக்க தூக்கிட்டு போறோம், அது குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கி குடிச்சிடுறோம். ஆனா பின்னால உள்ளது அவங்களுக்கு ஒன்னும் தெரியல, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. அதனால வாங்கி பாவீங்க, விலையா இருந்தாலும் ஒரு 3 மாசம் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படிதான் இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோமா நம்மளுக்கு இல்லாதே போயிரும். இருக்குதுன்னு நினைச்சு அடங்கோட வாங்குங்க, அது தவறு இல்ல.